சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி மார்னிங் ஒரு 11 மணி போல் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து மாற்றிட்டு தலகாணி உரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கவர் எல்லாம் மாற்றியாச்சு. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட்டிட்டேன். நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அரிசி மட்டும்தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற போட்டிருந்தேன். காலையில் மாவு ஆட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து முட்டை குழம்பு வந்து வச்சுட்டேன். மாவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டி முடிச்சாச்சு. பாத்திரம் ஃபுல்லாக கழுவி போட்டுட்டேன். அந்த மாவாட்டின கல் மட்டும் கிடக்கு, அதை மட்டும் கழுவணும். கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதையுமே மடித்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாடியில் வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். இந்த நெய் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 நாளைக்கு வரும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை சேர்த்து வைக்கிறதுல ஆடை வந்து சேர்ந்துரும். அடுத்து வந்து எடுத்துக்கிறது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் கடையில் வாங்குறதே இல்லை, இப்படியே பழகியாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டு கூட வந்து சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான்.